எபிசோட் 55ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்கே நம்ம வெற்றியோட பேண்ட்ரில தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் புதுசா எப்பவும் போல ஒரு டிஷ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் அங்க உத்தமன் அவர் வராரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குடா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஊர்ல அப்ப சாப்பிட்டது. இப்ப எங்க இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நல்ல விதமா தான் பேசுறாரு. பட் இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப வரவங்க எல்லாம் இதை சாப்பிடுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வரவங்க எல்லாம் இந்த சமோசா இந்த மாதிரி தானே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரி நீ ஒண்ணு இதெல்லாம் டிமோட்டிவேட் பண்றேன்னு நினைச்சுக்காத. எல்லாமே சூப்பரா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வராங்க. அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் பத்தி எல்லாம் கேக்குறாங்க. வாவ் இப்படியா அப்படியான்ற மாதிரி ரொம்ப அப்படியே ஆச்சரியமா எல்லாத்தையும் கேக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா பப்ஸ் இருக்கா, சமோசா இருக்கா, சாண்ட்விச் இருக்கான்னு தான் கேக்குறாங்க. சோ நம்ம வெற்றிக்கு ஒரு மாதிரி அந்த கான்பிடன்ஸ் லோ ஆக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவ்வளவுமே மிச்சமாயிருது, செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் அங்க ரிசார்ட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சரி வீட்டுல கொண்டு போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு, ரூம் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங்னு எல்லார்ட்டையும் போய் அந்த பார்சல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. சோ இதை பார்த்துட்டு பாண்டிக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஐயோ மறுபடியும் என்னால தான்டா எல்லா பிரச்சனையும். ஃபர்ஸ்ட் அந்த சீக்ரெட் கிச்சனும் பாத்தீங்கன்னா அந்த ஐடியாவை நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப அடுத்து இதுவுமே நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதை வாங்கு பண்ணுன்னு சொன்னேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. ஸோ இது போக பாத்தீங்கன்னா ஐஷுவோட சிஸ்டர் திவ்யா இருக்காங்கல்ல. ஸோ அவங்க போயிட்டு ரியாவை மீட் பண்றாங்க. இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அண்ட் நீ தான் முன்னாடி இருந்து எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து ஐஷு கிட்டயும் பாத்தீங்கன்னா அவங்க பேசுறாங்க. அவங்க சொன்ன சில டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதாவது அவங்களுக்கு பிடிச்சதை பண்றதுக்கு பேர் ஏமாத்துறதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது ரொம்பவே டீப்பான ஒரு விஷயமா இருந்தது. அப்பாவுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கா, எனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே கிடையாதா? அவர் என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால தான் நான் அதை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டேன். பட் அதுக்காக எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுல எனக்கு அவர் இருக்கணும், அவரோட பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த ரெசார்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தையே வைக்கிறேன். அவர் எப்படியாவது அங்க இருக்கணும், அவரோட பிரசன்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இல்ல இப்போ ஒருவேளை நம்ம அவரை போயிட்டு நீங்க கிச்சனை விட்டு வெளியே வந்துருங்க, நீங்க ஷெஃபா இருக்காதீங்கன்னு சொன்னா அவர் அதை கேட்டுப்பாரா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் அண்ட் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஐஷுவும் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப லாஜிக்கலா பேசுற, ஆனா நான் எமோஷனலா யோசிக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதுவுமே ஒரு வேலிடான பாயிண்டா தாங்க இருக்குது. ஏன்னா சில பேர் லாஜிக்கலா யோசிப்பாங்க, சில பேர் ஒரு மாதிரி எமோஷனலா தான் யோசிப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. இது போக பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல என்ன நடக்குது, நம்ம ரம்யா அங்க பிளேட்டிங்லாம் பண்ணிட்டு உள்ள கிச்சன்ல இருக்கிறாங்க. நம்ம விக்கி வராரு. பிளேட்டிங்கை பார்த்துட்டு அவ்வளவு கேவலமா இன்சல்ட் பண்றாரு. இதெல்லாம் மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதுதான் இந்த ரோட்டு கடை போட்டிருக்கவங்களெல்லாம் அங்க இப்படி முட்டையை தட்டில் போட்டு கொடுப்பல, அந்த மாதிரிலாம் இங்க கொடுக்க முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ட்ரெயின் பண்ணி வந்த நான் என்ன முட்டாளா? இது அவங்க தகுதிக்கு இதுவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ்வலா அவர் அந்த தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு பேசுவார் தெரியுமா? அதே மாதிரி போட்டு அசிங்கப்படுத்திடுறாரு. நம்ம ஜானும் பார்த்துட்டு டிஷ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பிளேட்டிங் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்றாரு. ஆனா நம்மளோட ரம்யாக்கு மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிருது. அங்கிருந்து வேகமா வெளியே போயிடுறாங்க. ஸோ அதான் ஐஷு பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா வேணி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஐஷுக்கு தான் விக்கியை பத்தி நல்லாவே தெரியுமே. ஸோ நேரா போயிட்டு விக்கியை கண்ணாமண்ணு திட்டிட்டு எப்படி நீ ஒரு ட்ரெயினி கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம்? நம்மலாம் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே எப்படி இருந்தோம், என்ன பண்ணோன்றதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா? நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நான் இது நெடுமரண்ட கொண்டு போயிருவேன். இந்த மாதிரி பொறுமையாலாம் நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவ்வளவுதாங்க எபிசோட் 55ல எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 56ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.